உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதோ வந்துடுறேன் அத்தை. வாங்க வாங்க சம்பந்தி. ஜோசியர் பார்க்க போனீங்களே, என்னாச்சு? நல்ல நேரம் குறிச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டோம் சம்பந்தி. எந்த நேரத்துல பண்ணலாம்னு சொன்னாரு? காலையில 9 to 10 நல்ல நேரமா இருக்கான். அப்ப வேணா வச்சுக்கங்கன்னு சொன்னாரு. அப்படியா? அப்ப அந்த நேரத்திலேயே விசேஷத்தை வச்சுக்குவோம். நாங்களும் கோவிலுக்கு போய் தாலியை வச்சு பூஜை எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். மீனாட்சி, கேட்டல, நாளைக்கு 9ல இருந்து 10:30க்குள்ள நல்ல நேரம். அந்த நேரத்துல விசேஷத்தை நடத்தி முடிச்சிடணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு. சரிங்க அத்தை. ஐசு, அத்தை, இந்த கல்யாணத்துக்கு தேவையான பூ, பழம், மாலை எல்லாம் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. ஆனந்த், அம்மா, ஐயருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு கல்யாணத்துக்கு தேவையான சாமான்ல வாங்கிட்டு வந்துருப்பா. சரிம்மா. அருண், மா, நீ இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பாத்துக்கோப்பா. சரிம்மா, பாத்துக்கிறேம்மா. மீனாட்சி, அப்புறம் என்ன சம்பந்தி, உங்க முகம் ஒரு வாட்டமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சம்பந்தி. நீங்க தீபா கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்களை பார்த்து பார்த்து செய்றீங்க. ஒரு அம்மா மாதிரி நீங்க இதெல்லாம் செய்றீங்களேன்னு மலைச்சு போய் நிக்கிறா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தீபா எனக்கு மக மாதிரிதான் சம்பந்தி. அவ என்ன அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறா. நான் உயிர் பொழைச்சு வரதுக்காக அவ எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்கா. அவளுக்கு நான் இதை கூட செய்யலனா எப்படி? நீங்க இப்படி சொல்றதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க இவ பாக்கியம் பண்ணிருக்கணும். சம்பந்தி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. உட்காருங்க அத்தை. தீபா, இந்தம்மா. ஆனந்த், முதல்ல ஐயருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் டெக்கரேஷன் மீனாட்சி, போய் ரூம்ல இருக்கு. சரிங்க அத்தை. என்னங்க? உன் முகம் வாட்டமா இருக்கிறத பார்த்து சம்பந்தியம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா, இதுக்கு தான் முகத்தை சோகமா வச்சுக்காதுன்னு சொன்னேன். என்னால முடியலையேங்க. அந்த ஜோசியர் சொன்னதுதான் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. தீபா கழட்டி வச்ச அந்த தாலி திரும்ப ஏறாதுன்னு சொல்லிட்டாரே. வருத்தப்படாத ஜானகி. நம்ம பொண்ணு யாருக்கும் எப்பவும் துரோகம் பண்ணவே இல்லை. விரோதிகளுக்கு கூட நல்லது செய்யறதுதான் அவளுடைய சுபாவம். அவளுக்கு கெடுதல் நடக்கும்னு எனக்கு தோணல. நாளை காலையில ஜோசியர் சொன்ன நேரத்துல அவ கழுத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம தாலி ஏறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால உன் முகத்தை உம்முன்னு வச்சுக்காம கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இரு. வா போலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.